அதை வந்து டேம்பர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியானது இல்லை. நான் உறுதியாக இவிஎம்ஐ நம்புகிறேன். அதாவதுங்க, எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால், ஒன்று அவருக்கு தொழில்நுட்ப அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா வந்து தெரிந்து கொண்டே அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்ற அர்த்தம். அதான் ரெண்டு தான். அதாவது இன்றைக்கு தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லோக்சபா கான்ஸ்டியூன்சி 100% ரிக் பண்ணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70லேருந்து 100 கான்ஸ்டியூன்சி இதில் வந்து இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு. எப்படி இதை மேனிப்புலேட் பண்ண முடியும்? அதாவது வந்து ஹேக்கிங்க்கும் ஹேச்சிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஹேக்கிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு மெத்தடு, ஹேச்சிங் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு மெத்தடு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேச்சிங் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சிம்பிள் லோடிங் யூனிட்டு. நீங்கள் வந்து இவிஎம் மெஷின் அனைத்து இவிஎம் மெஷின்லையுமே ஹேட்ச் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேரை லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது சிம்பிள் லோடிங் மெஷினில் நீங்கள் வந்து இந்த சிம்பிள் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கின மற்ற ஓட்டுகளை விட அதிகமாக வாங்கணுன்ற ஒரு பேட்டர்னை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி சிம்பிள் லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக எந்த இவிஎம்மில் போனாலும் சரி அந்த இவிஎம்மில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டு விழுந்துடும். விழுந்த ஓட்டிலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கூட விழுந்துடும். அப்போ பூத் வைஸாக நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இது ஹேச்சிங், இதுக்கு பேர் தான் ஹேச்சிங்னு பேர். அப்போ சிம்பிள் லோடிங் யூனிட்டு ஏன் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து பத்திரமா பாதுகாத்து வைங்கன்னு சொல்லிச்சு. பாதுகாத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதை போய் சிம்பிள் லோடிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு தேவசாயம் சார் கேட்டார். ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, வெளிப்படைத்தன்மையாக இருக்கா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கா, அதை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிங்களா? அப்போ சிம்பிள் லோடிங் டைமில் எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு நீங்கள் வந்து லோட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நடக்குது. அப்போ நீங்கள் அங்கே நடக்கும்போது தான் குளறுபடி பண்ணி இவர்கள் வந்து பெர்சன்டேஜை கூட்டி காமிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஏன்னா இவங்க சாஃப்ட்வேர் ஒழுங்காக பண்ண தெரியலன்னு அர்த்தம். அதை ஒழுங்காக பண்ண தெரியாமல் இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சில பேர் வந்து இது ஃபேக் இல்லை, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது ஹேக் பண்ண முடியாது என்று சில பேர் சொல்கிறாங்க. இவர்கள் எல்லாமே வந்து தொழில்நுட்பம் தெரிந்து கொண்டு இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றுகிறார்களா, மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனவே வந்து ஹேட்ச் பண்ண முடியாது என்பது அல்ல, இது வந்து ஓப்பன் ரிக்கிங்.